நம்மளை சுற்றி இருக்கவங்களோட ஒரு பாதிப்பு, இம்பேக்ட் எப்போவுமே நமக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். எப்போவுமே நான் எனக்கு பிடிச்ச விஷயத்த எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஹாப்பியாக இருக்கிறதுக்காக நான் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, ஸோ யூ ஆர் ஸோ கிரேட்டுங்க. ஆனால் 99.999999% ஆஃப் த பீப்புள் அவங்க எப்போவுமே மற்றவங்க நம்மளை சுற்றி இருக்கவங்க அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸில் அவங்களுக்காக அவங்களால நம்ம நிறையா மாற்றப்படுவோம். நமக்கு பிடிச்ச விஷயத்தையே கூட நிறைய இடங்களில் விட்டு கொடுப்போம். நிறைய நேரங்களில் நிறைய நம்மளை இம்பேக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் இதனால் நடக்கும். அப்போது மற்றவங்க பண்ணக்கூடிய அந்த இம்பேக்டை நம்ம எப்படி சரி பண்ணுறது அப்படின்றது டிப்ஸ் எபிசோடில் வரப்போகுது. ஆனால் நம்ம ஒரு குட்டி ஸ்டோரி மூலமாக அது எவ்வளோ பெரிய இம்பேக்ட் உருவாக்கும், உங்கள் வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடியவர்கள் யார், உங்கள் வாழ்க்கையை உங்களுக்கு பிடித்த வெற்றிகரமான வாழ்க்கையை அடைவதற்கு எந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்றத ஒரு அழகான குட்டி ஸ்டோரி மூலமாக, இந்த குட்டி ஸ்டோரி மூலமாக எபிசோட் மூலமாக நீங்கள் கேட்க போகிறீங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜி மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நண்பா, நண்பி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷம், ரொம்பவே சந்தோஷம். இந்த நியூ இயர்க்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறதுல, பேசுகிறதுல, உங்கள் கூட நிறைய கான்வர்சேஷன் மேக் பண்ணுறதுல ரொம்பவே சந்தோஷம். நிறைய நண்பிகள் மெசேஜ் அனுப்பிச்சு நல்லா இருக்கீங்களா, உடம்பு சரியாயிடுச்சா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. கண்டிப்பாக சரியாயிட்டேன். ஏன்னா எனக்காகவும் எங்களுக்காகவும் உங்களுக்காகவும் நான் மீண்டெழணும் அப்படின்ற ஒரு தைரியம் எனக்குள்ளே எப்போவுமே இருக்கும். அந்த ஒரு நம்பிக்கையோடு மீண்டு வந்திருக்கேன். ஸோ ரொம்ப சந்தோஷம். ஸோ முதல் முறையாக நம்ம எபிசோட் பாட்காஸ்ட் கேட்குறீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணுறது மூலமாக காமிச்சிடுங்க நண்பா, நண்பி. அது மட்டும் இல்லாமல் வெல்கம் அண்ட் ஜாயின் த ஆர்ஜே மனோ, தமிழ் செல்ஃப் ஆஃப் மோட்டிவேஷனல் இம்ப்ரூவ்மெண்ட் பாட்காஸ்ட் ஃபேமிலியில் இணைவதற்கு மிகப்பெரிய நன்றி. உங்களுக்காக 260க்கும் மேற்பட்ட பாட்காஸ்ட் எபிசோட்ஸ் இருக்குது. ஸோ ப்ளீஸ் லிசன் பண்ணுங்கள். அடிக்கடி வரக்கூடிய நம்ம நண்பா, நண்பிகளாக இருந்தால் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியும் ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் என்கரேஜ் பண்ணுறதில் உங்களுடைய சப்போர்ட் மூலமாக தான் ஓடிக்கிட்டு இருக்கேன். உங்கள் சப்போர்ட்டை மறக்காமல் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணுறதில் காமிச்சிடுங்க. நீங்கள் ஸ்பாட்டிஃபைல இல்லை ஆப்பிள் பாட்காஸ்ட் லிசன் பண்ணிங்கன்னா உங்களுடைய 5 ரேட்டிங்ஸை கொடுத்துக்கிட்டே இருங்க. ரொம்பவே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறையா மனிதர்கள்கிட்ட சென்றடைவதற்கான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும். ஸோ உங்களுக்காக RJ_Mano_ இன்ஸ்டாகிராம் பேஜில் எப்பவுமே உங்களுக்காக காத்துட்ருக்கேன். நீங்கள் மெசேஜ் அனுப்பலாம், கால் பண்ணலாம், பேசலாம், எதுனாலும் பண்ணலாம். ஸோ நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இந்த பாட்காஸ்டோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் யூ கேன் ஜாயின். கிட்டத்தட்ட 25க்கும் மேற்பட்ட நண்பிகள் அங்கே இணைந்திருக்காங்க. டெய்லி நிறைய விஷயங்கள் நாங்கள் எங்களுக்குள்ளே ஷேர் பண்ணிக்கிறோம். பாசிட்டிவான விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறோம். முன்னாடியே என்ன பாட்காஸ்ட் எபிசோட் வரப்போகுது அப்படின்ற மாதிரி எல்லா ப்ரிவிலேஜஸும் உங்களுக்கு அதில் கிடைக்கும். அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல்ரைட், உங்களுடைய சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டுங்க. அதுதான் என்னுடைய பலமும் கூட. இன்றைக்கி நம்ம குட்டி ஸ்டோரி எபிசோட்ஸ் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த வருஷத்துலேருந்து ஒரு குட்டி ஸ்டோரி எபிசோடு, ஒரு டிப்ஸ் எபிசோடு, அந்த மாதிரி தான் நம்மளுடைய பாட்காஸ்ட் ரன் ஆக போகுது. இதை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது டைப் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் டாபிக்ஸ் உங்களுக்கு வேணும்னா RJ_Mano_ இன்ஸ்டாகிராம் பேஜில் எழுதி அனுப்பலாம். ஆல்ரைட், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? குட்டி ஸ்டோரியில் ஒரு அழகான ஒரு ஸ்டோரியோடு தான் நான் வந்திருக்கேன். ஸோ குட்டி ஸ்டோரி, நாட் அலோவ் அதர்ஸ் டு டேக் அட்வான்டேஜ் ஆன் யூ. நிறைய பேர் ஈஸியாக நம்ம மேலே அட்வான்டேஜ் எடுத்து போயிட்டே இருப்பாங்க. நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. நல்ல வழியில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணால் கண்டிப்பாக ஏற்றுக்கங்க. ஆனால் அதே இது நம்மளை கீழே தள்ளக்கூடிய, நம்ம வாழ்க்கையை அழிக்கக்கூடிய வகையில் நம்மளை கீழே தள்ளக்கூடிய, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய பீப்புள்கிட்ட நம்ம தள்ளி இருப்பது நல்லது. ஸோ எல்லா பேரும் இப்படி பண்ணுவாங்க. ஆனால் நம்ம மனசு நம்ம எப்படி அதை ரியாக்ட் பண்ணுறது, ஏற்றுக்கிறது அதில் இருக்குது. ஆனால் நிறைய நேரங்களில் நம்ம எப்போவுமே அவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம மனசையே தயார் பண்ணி வச்சுருப்போம். அப்போ அந்த நேரங்களில் நம்ம நிறைய தடுமாற்றங்களையும், நிறைய தோல்விகளையும், நிறைய கஷ்டங்களையும் அனுபவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது அதை எப்படி
இந்த மனுஷன் வந்து கோட்டை விட்டார் வாழ்க்கையில் அப்படின்ற கதையை நம்ம கேட்க போகிறோம். ஒரு ஒரு மன்னராட்சி இருக்கக்கூடிய ஒரு நாடு. அந்த நாட்டில் நிறைய கஷ்டப்படுற ரொம்ப வறுமையான மக்கள் இருந்தாங்க. அப்போது மன்னருக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. ரொம்ப கஷ்டமாக வந்துச்சு தான், மக்கள் கஷ்டப்படுறாங்களே. அப்போது அவங்களுக்கு நல்ல சாப்பாடு போட்டு அதே மாதிரி அவங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு ஆட்டுக்குட்டி கொடுத்துருவோம், அதை வளர்த்து அவங்க பிஸ்னஸ் மாதிரி வச்சு அவங்க முன்னேறிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையில் அவர் மக்களுக்கு செய்திகளை அனுப்புகிறாரு. ஸோ ஊர் எல்லாம் தண்டோரா போடுறாங்க. அதை பார்த்து நிறைய மக்கள் கூடிடுறாங்க, கஷ்டப்படுற மக்கள் கூடிடுறாங்க. அவங்க எல்லாத்துக்கும் அவங்க மன்னர் வந்து பார்க்குறாரு. பார்த்து, வருக, நம்மளுடைய நாட்டில் இந்த வறட்சி, இந்த வறுமை எல்லாமே போயிடும். ஸோ அது வரைக்கும் என் சார்பாக உங்களுக்கு வாரத்துக்கு 2 முறை இலவச உணவு கொடுக்க போகிறேன்னு சொன்னோடனே எல்லாருக்கும் அவ்வளோ சந்தோஷம். ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வை அவர் நிகழ்த்திக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி நம்பிக்கை இருந்தது. அதுக்கப்புறம் 2வதாக சொல்கிறாரு, இந்த 2 நாளுக்கு மட்டும் ஏன் நான் சாப்பாடு போடுறேன்னா, மற்ற நாளைக்கு உங்களுக்கு ஒரு தொழில் தொடங்குற மாதிரியான வாய்ப்புகளை உருவாக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு ஆட்டுக்குட்டிகள் வந்து இலவசமாக கொடுக்க போகிறோம். அதை நீங்கள் வளர்த்து அதில் இருந்து உங்களுடைய வருமானத்தை ஈட்டிக்க ட்ரை பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி அவர் எல்லாத்துக்கும் சொல்லிவிட்டு எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. ஸோ அதில் இருக்கிறாரு நம்மளுடைய ஹீரோ. அவர் ஒரு என்ன சொல்கிறது, எதையுமே நம்ம தான் புத்திசாலி, நம்ம எப்போவுமே பக்கா அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடியவர். வறுமையிலையும் தன்னுடைய திமிரையும் தன்னுடைய கோபத்தையும் விட்டு கொடுக்காத ஒரு மனுஷர். அவருக்கும் அந்த குட்டி கிடைக்கிது, ஆட்டுக்குட்டி. என்ன பண்ணுறாரு, அப்பா சந்தோஷம்டா, இந்த ஆட்டுக்குட்டியை வாங்கிட்டு போய் எல்லோரும் நினைக்கிறாங்க அதை பிஸ்னஸ் ஆக்கணும், வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவர் தான் கொஞ்சம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ண போகிறச்சே, போய் நல்லா சாப்பிட்டோம்னா ஒரு மாதத்துக்கு இது நல்லா உப்பு கண்டம் போட்டு வீட்டில் வச்சு நல்லா ஆட்டுக்கறியாக தின்ற வேண்டியதான் அப்படின்ற மாதிரி எண்ணங்களோட அந்த 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 ஆட்டுக்குட்டியை அவருடைய தோளில் போட்டு அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறாரு காடு வழியில். அவர் போகிற வழியிலலாம் அவர் வாட்டுக்கு எல்லா மக்களையும் பார்க்குறாரு. ஆஹா, மற்றவனோட நம்மளுக்கு தான் பெரிய குட்டியாக கொடுத்துருக்காரு மன்னர், நம்ம குட்டி தான் ரொம்ப நல்லா வாழும் அப்படின்ற மாதிரி கம்பேர் பண்ணிக்கிட்டு மற்றவங்கள பார்த்து 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 ஒரு பொறாமையோடையே போயிட்டுருக்கிறாரு. அப்போ போகும்போது அந்த வழியில் 3 திருடர்கள் இருக்காங்க. அந்த திருடர்கள் இவரை பார்க்குறாங்க. இவரை பற்றி இவருக்கு தெரியும், இவன் வந்து ரொம்ப மட்டக்கணம் பிடிச்சவன், இவனை நம்ம ஏமாத்தினா என்ன அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஐடியா வருது. இவன்கிட்டருந்து எப்படியாவது இந்த ஆட்டுக்குட்டியை நம்ம பிடுங்கிட்டு போய் நம்ம நல்லா சாப்பிட்டு சூப் வச்சு குடிச்சிடணும்டா அப்படின்ற மாதிரி அந்த 3 திருடர்களும் பிளான் பண்ணிக்கிறாங்க. சரி, இவன் நடந்துக்கிட்டே போயிட்டுருக்காரு. அப்போ என்ன சொல்கிறாங்க, அந்த 3 பேர் எப்படி வர ஏமாத்துறது, இவன் தான் கொஞ்சம் மண்டக்கணும் பிடிச்சவனாச்சே, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லிட்டு 3 பேரும் பிளான் பண்ணுறாங்க. எல்லோரும் 3 திசையில் 3 பிளேஸில் அங்கங்கே நின்றுக்கங்க, அவன் நடந்து வந்துட்டுருப்பான், அதுக்கப்புறம் நம்ம கதையை எக்ஸிக்யூட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு ஆள் வேகமாக வர்றான். ஐயா எப்படி இருக்கீங்க, உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. வணக்கம் தம்பி, நல்லா இருக்கேன், எல்லாம் போயிட்டுருக்கு. பார்த்தில மன்னர் எனக்கு தான் இவ்வளோ பெரிய ஆடு கொடுத்துருக்காரு பார்த்தியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அண்ணே சரிங்க, ரொம்ப சந்தோஷங்கய்யா. ஆனால் எனக்கு ஒரு டவுட்டியா, உங்கள் கழுத்தில் ஏன் நீங்கள் வந்து ஒரு செத்த மாடோட கண்ணுக்குட்டியை தூக்கிட்டு வர்றீங்க அப்படின்ற மாதிரி கேள்வியை வைக்கிறாரு. உடனே என்னையா சொல்கிற, நான் பைத்தியமா, எனக்கா தெரியாது, இந்த இருக்க ஆட்டுக்குட்டி அருமையாக படுத்துருக்கு, நல்லா பெருசாக வளர்ந்து எவ்வளோ விஷயங்கள் பண்ண போகுது, நீ என்ன சாதாரணமாக சொல்லிக்கிட்டு இருக்க, ஆட்டுக்குட்டியை பார்த்துக்கிட்டு மாட்டுக்குட்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, போடாடே அப்படின்னு சொல்லிட்டு ஏளனமாக சிரிக்கிறான். ஐயா நான் சொல்லலையா, எனக்கு தோணுச்சு, நான் பார்க்குற விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்கிறேன், அதுக்கு மேலே உங்கள் இஷ்டங்கய்யா அப்படின்னு சொல்கிறாரு. இவர் அடா போடா போக்கத்தை பயலே, எதையாவது ஒன்று சொல்லி நம்மளை குழப்புறதுக்குன்னே வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடா போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுட்டு அடுத்து நடக்கிறாரு. அடுத்து ஒரு 5 மைல் நடக்கிறாரு. 5 மைல் நடந்த பின்னாடி திருப்பி இன்னொருத்தன் ஓடி வரான். ஐயா எப்படி இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததில்ல, எங்கே வேகமாக ஆட்டுக்குட்டியை தலையில் வச்சுருக்க அப்படி கேட்குறத மாற்றிட்டு ஏன்னா வேகமாக நீங்கள் இப்படி நடந்து போயிட்டுருக்கீங்களே, என்ன சார் கழுத்தில் வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவன்கிட்ட கேட்குறான். டேய் நான் உனக்கு தெரிலையா, ஆடுதாண்டா,
ஆடு கூட உனக்கு தெரியலையாடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே அந்த நேரத்தில் அவனுக்கு ஒரே சாக்கு. உடனே அவன் எப்படி இவரை ஏமாற்றலாம் சொல்லிட்டு, என்னையா சொல்கிறீங்க, ஆட்டுக்குட்டி வச்சுருக்கீங்களா, ஒரு நாய்க்குட்டியை வச்சுக்கிட்டு ஆட்டுக்குட்டி வச்சுருக்கீங்கன்னு சொல்கிறீங்க, கழுத்தில் பார்க்குறத நான் சொல்கிறேன்யா, நீங்கள் என்ன தப்பாக எடுத்துக்க தேவையில்லை. ஆனால் உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு புரியலையா, கழுத்தில் ஆடே இல்லை, நாய் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பயங்கரமாக இவர் கோவம் வந்துடுது. என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க, நானா பைத்தியமாடா, போடாடே ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்காங்கடா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அவருக்குள்ளேயே லைட்டாக டவுட் வருது. இதுக்கு எல்லோரும் மாற்றி மாற்றி சொல்கிறாங்க, நமக்கு ஆடாக தானே தெரியுது அப்படின்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்த பின்னாடி 3ஆவதாக இருக்கக்கூடிய அந்த திருடன் வர்றான். வந்துட்டு, ஐயா ஏன் நீங்கள் ஒரு கழுதையை போய் கழுத்தில் சுமந்து போயிட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி வைக்கிறான். உடனே அந்த நம்ம தலைவர் என்ன சொல்கிறாரு, ரொம்ப ஒரி பண்ணி, உண்மையிலே இது ஆட்டுக்குட்டியா இல்லை இவனுங்கள்லாம் சொல்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்கிறான், எதுவும் பிசாசாக இருக்குமா, இல்லை இது எது தான் உண்மை அப்படின்ற மாதிரி பயங்கரமாக டவுட் வந்துடுது. ஸோ இருக்கலாம், இது பேயாக கூட இருக்கலாம்ல, நமக்கு ஆடு தான் கொடுத்தாங்க, ஆனால் ஆடை கொடுக்குறதுக்கு பதிலாக இவங்க என்னத்தை கொடுத்தாங்க, ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றில் சொல்கிறான். ஆடு எப்படி நாயாகவும், நாய் எப்படி செத்த பசு குட்டியாகவும், அதுக்கப்புறம் கழுதையாகவும் மாறும், ஏதோ இங்கே தப்பாக இருக்கே அப்படின்னு யோசித்தவர், ஆஹா நம்ம வாங்கின ஆடு பேயாக இருக்கும் போலையே, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி எறிஞ்சிட்டு வேகமாக ஓடிடுறாரு. உடனே அந்த 3 திருடர்களும் ஒளிஞ்சிருந்தவங்க, வாங்கடா பிடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு இந்த ஆடை தூக்கிட்டு போயிட்டு ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு அவனுங்க வேலையை முடிச்சுக்கிட்டானுங்க. இவர் வாங்கிட்டு போனவர் ஏமாந்து போனதுனால ரொம்ப ஏமாற்றத்தோட ரொம்ப தலக்கணத்தோடு இருந்ததுனால எதுவுன்னு புரியாமல் அவர் அடுத்தவன் சொன்னதை கேட்டு இவர் டவுட் பண்ணி அவருக்கு கிடைச்ச நல்ல ஒரு பரிசையும் விட்டுட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப அருமையான கதையில் இந்த கதையை படிக்கும் போது நிறைய விஷயங்கள் எனக்குள்ள தோணுது. அடுத்தவங்க சொல்கிறாங்கன்றக்காக நம்ம நிறையா விஷயங்களை மாற்றிக்குவோம், நமக்கு என்ன தேவைன்றதை புரிஞ்சிக்கவே மாட்டோம். இதுலேருந்து என்ன சொல்கிறோன்னா, நம்ம ஷோல்டரில் என்ன இருக்குதுன்னு நமக்கு தான் தெரியும். நம்ம வாழ்க்கையில் என்னென்ன கடமைகள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்கு எல்லாம் தெரியும். ஆனால் நிறைய மக்கள், நிறைய மூடர்கள், நிறைய நம்மளை கெடுக்குன்னு நினைக்கிறவங்க ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு போயிட்டுருவாங்க. நம்ம ஜிம்முக்கு போவோம், பாப்பண்டா நீ 30 நாள் எப்படிடா கிடக்கிறேன்னு அப்படின்னு நம்ம டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. நம்ம தலையில் இருக்கிறது அவங்களுக்கு ஒன்றும் புரியாது, நம்மளை குழப்பி சின்னாபனமாக்கி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. நான் அது அவங்க மேலே தப்புன்னு சொல்லலை, அவங்களோட கோல் அது. ஆனால் அதுக்கு நம்ம ஏன் அடி பண்ணியணும்? நம்மளும் அதை கேட்டுட்டு நம்ம மனசில் நிறைய குழப்பங்களை உருவாக்கிக்கிட்டு ஒரு கிளியர் தாட் ப்ராசஸ் இல்லாமல் நம்ம எகெயின் எல்லாத்துலேயும் தோக்க ஆரம்பிப்போம், கீழே விழ ஆரம்பிப்போம். அதுதான் நடக்க ஆரம்பிக்கும். அப்போது சுற்றி அவன் இதை சொல்கிறான், இவன் இதை சொல்கிறான், அவங்க இப்படி சொல்கிறாங்க, இவங்க இப்படி சொல்கிறாங்கன்னு எப்பயுமே அடுத்தவங்க கண்ணோட்டத்திலேயே நம்ம வாழ்க்கையை பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையை நமக்கு பிடிச்ச மாதிரி எப்போ வாழ்கிறது, இல்லை எப்படி தான் உருவாக்குறது, ரொம்ப கஷ்டமுங்கள. அதனால் எப்போவுமே உங்களுடைய வாழ்க்கை டிசிஷன்ஸையோ இல்லை உங்களுடைய வாழ்க்கை பாதையவோ அடுத்தவங்களுக்காக தயவுசெய்து பண்ணாதீங்க. சில நேரங்களில், பெரும்பாலான நேரங்களில் எப்படி நம்ம கதையில் வரக்கூடிய ஹீரோ தனக்கு கிடைச்ச பரிசை இழந்து நடுத்தவன் நின்றாரோ, அதே மாதிரியே நமக்கு கிடைச்ச இந்த அழகான வாழ்க்கையை அடுத்தவங்க சொல்கிறாங்க, அடுத்தவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, அடுத்தவங்க இப்படி பேசுகிறாங்க, அடுத்தவங்க இப்படி நடப்பாங்களோ அப்படின்னு எல்லாத்துக்கும் அடுத்தவங்களுக்கு கம்பேர் பண்ணி வாழ்க்கையை அழித்து விட வேண்டாம் என்பது தான் இந்த குட்டி ஸ்டோரியோட அருமையான கருத்து. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? நான் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது பாசிட்டிவாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறேன். நம்ம செல்ஃப் ஹெல்ப் வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கான கருத்துக்களை உங்களுக்கு எடுத்துன்னு சொல்கிறேன். ஆனால் நிறைய இடங்களில் பீப்புள் நிறைய
நேரங்களில் நெகட்டிவிட்டியை மட்டும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மனிதர்களை நீங்கள் நிறையா பார்க்கக்கூடும். அப்போது இந்த நேரத்தில் நம்ம ரொம்ப தெளிவாகவும் நமக்கு என்ன தேவைன்றதையும் நமக்கு என்ன இம்பார்ட்டன்ஸுன்றதையும் நமக்கு என்ன ப்ரையாரிட்டின்றதையும் நமக்கு என்ன பிடிக்குன்றதையும் புரிஞ்சுட்டு வாழ்க்கையை ரன் பண்ணணும். இந்த குட்டி ஸ்டோரி மூலமாக ஒரு அருமையான கருத்தை நம்ம எல்லாரும் தெரிஞ்சிட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஃபீட்பேக், உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய மெசேஜஸ் எல்லாமே RJMano_, இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் எழுதி அனுப்பலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இந்த பாட்காஸ்ட் டிஸ்கஷனில் இருக்குது. ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் அண்ட் ட்ராவல் க்ளோஸ்லி அலாங் வித் மீ இன் த லைஃப், ஐ வில் பி தேர் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ உங்களுடைய சப்போர்ட் எல்லாமே நீங்கள் கொடுக்கக்கூடிய லைக்ஸ்லேயும் ஃபாலோலையும் ஷேர்லேயும் நீங்கள் கொடுக்குற 5 ரேட்டிங்ஸ்லேயும் தான் இருக்குது. ஸோ ப்ளீஸ் பண்ணுங்கள். இப்போ வரைக்கும் $0 ₹0 எந்த ஒரு மானிட்டரி பெனிஃபிட்டும் இல்லாமல் தொடர்ந்து 260க்கும் மேற்பட்ட எபிசோட்ஸை பண்ணி தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்போர்ட்னால் மட்டும்தான் என்னால் மேலே வர முடியும். உங்களுக்கு இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்களை ஃப்ரீயாக கொண்டு சேர்க்க முடியும் அப்படின்றத மனசார தெரிவிச்சுக்கிட்டு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்கரேஜ் பண்ணுங்கள். நம்ம எல்லோரும் கூடிய விரைவில் மீட் பண்ணுவோம் விர்ச்சுவல் மீட்டில். ஸோ ரொம்ப ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ லெட்ஸ் டூ இட். இப்போது நம்ம இந்த வாரத்தோட எபிசோடை முடிச்சுக்கலாம். அடுத்த வாரம் சூப்பரான டிப்ஸ் எபிசோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிலிருந்து விடைபெறுவது RJMano. நான் உங்களுக்கு பேசியிருக்கேன். RJMano தமிழ் செல்ஃப் மோட்டிவேஷனல் இம்ப்ரூவ்மெண்ட் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. ஆல்ரைட், டேக் கேர், பை பாய் நண்பா, நண்பி. உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் சிறப்பாக, சந்தோஷமாக, செம்மையாக அமைவதற்கு வாழ்த்துக்கள். பை பாய். நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க RJMano தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான்.